வணக்கம், வெல்கம் டு அல்மிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து மினி பிரெட் செய்யலாம். சிக்கன் வச்சு சீஸ் வச்சு நல்லா செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், சீஸ் சூப்பராக இழுக்க வருது. நான் வீட்டில் பண்ணது, கடையில் வாங்கினது கூட அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் சீஸ் செஞ்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 200 கிராம் கோழிக்கறி வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, மிளகாப்பொடி 1 ஸ்பூனு, தக்காளி சாஸ் 1 ஸ்பூனு, சோயா சாஸ் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இந்த மசாலா ஜாமான் உப்பு எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனை போட்டுக்கலாம். இது வந்து 5 நிமிஷம் வேலை முடிஞ்சு வரும். நல்லா இதை கிளறிக்கிடலாம். தக்காளி சாஸ் 1 ஸ்பூனு, சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிடலாம். நல்லா கிளறிக்கிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அதுக்கு மேலே மாவுக்கு வந்து 1 ஸ்பூனு 4 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். மைதா மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா கலக்கிடலாம். உப்பு, சாட் மசாலா, கொஞ்சோண்டு சோடா உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கிடலாம். ரொம்ப தண்ணியாக கலக்கக்கூடாது, எண்ணெய் குடிக்கும். கொஞ்சம் கட்டியாகவே கலக்கிறேன்னு. ப்ரெட் எடுத்து பூரி கட்டி வச்சு லேசாக அமுக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். மேலே ஒரு ப்ரெட் வச்சு நம்ம இதை வந்து 4 கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில். நம்ம இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நல்லா மலைக்கு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவில் வந்து நம்ம ப்ரெட்டை நறுக்கி வச்ச ப்ரெட்டை வந்து நல்லா முக்கி நம்ம எடுத்து போட்டுக்கலாம்.
இப்படி எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் ஒன்றா. மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கோங்க. இதை புரட்டி விட்டுடலாம். பார்க்கும்போதே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், எடுத்து வச்சுட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஜூஸியாக வந்திருக்கு. கெச்சப் வச்சு நம்ம சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்.